திருச்சூரில் புகழ்பெற்ற போன் நத்தாலை நிகழ்ச்சி தொடங்கியுள்ளது. இது தொடர்பான தகவல்களை அங்குள்ள செய்தியாளர் சந்தோஷிடம் கேட்கலாம். சந்தோஷ், இந்த நிகழ்வின் சிறப்புகள் என்ன? அங்கு எப்படியெல்லாம் இதை கொண்டாடுறாங்க? கிறிஸ்மஸ் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மக்களால் கொண்டாடக்கூடிய இந்த கிறிஸ்மஸ் திருவிழா, அதாவது இயேசு பிரான் இந்த உலகத்திற்கு உதித்த நாள் அப்படின்றது தான் இந்த கிறிஸ்மஸ் விழாவாக உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மக்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த திருவிழாவினுடைய ஒரு பகுதியாக கேரள மக்கள் திருச்சூர் மாவட்டத்தில் இந்த போன் நத்தாலேன்னு சொல்லக்கூடிய, அதாவது கிறிஸ்மஸ்னாலே நமக்கு அந்த கிறிஸ்மஸ் தாத்தா தான் ஞாபகத்துக்கு வருவார். அந்த கிறிஸ்மஸ் தாத்தா வேடம் அணிந்த கிட்டத்தட்ட 15,000 பேர் இந்த ஊர்வலத்தில் பங்கெடுத்திருக்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்கலாம், இந்த சுராஜ் ரவுண்டு திருச்சூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த மத்திய பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சுராஜ் ரவுண்டுங்கிற இடத்துல தான் இந்த போன் நத்தாலேங்கிற ஒரு நிகழ்ச்சி நடக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 15,000 பேர், அதாவது கிட்டத்தட்ட திருச்சூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 118 தேவாலயங்களைச் சேர்ந்த மக்கள், இந்த ஒரு 15,000 பேர் கிறிஸ்மஸ் தாத்தா வேடம் அணிந்து இந்த பேரணியில் கலந்துருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே ஒரு பாட்டு ஒன்று அவங்க ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. அந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரியான ஒரு நடனத்தை அரங்கேற்றி வருகிறார்கள். இந்த போன் நத்தால நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் 2013ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. அதே போல 2014ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா அதிக அளவிலான கிறிஸ்மஸ் தாத்தாக்கள் பங்கெடுத்த பேரணி என்று உலக அளவிலான கின்னஸ் புத்தகத்தில் இந்த பேரணியானது இடம் பிடித்திருக்கிறது. தற்பொழுது இந்த ஆண்டு 13வது ஆண்டாக இந்த போன் நத்தாலே நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அதாவது வழக்கமாக கிறிஸ்மஸ் திருநாள் முடிந்து ஒரு 2 நாள் கழித்து 27ஆம் தேதி 25ஆம் தேதி கிறிஸ்மஸ் கொண்டாடப்படுகிறது. 27ஆம் தேதி இந்த போன் நத்தாலே நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நடைபெற்ற இந்த போன் நத்தாலே நிகழ்ச்சி தற்பொழுது தொடங்கி இந்த சுராஜ் ரவுண்டில் இந்த பாடல்களுக்கு ஏற்ற வகையில் மக்கள் நடனமாடி, அதாவது குழந்தைகள் நடனமாடி இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்திருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியை இன்னைக்கு கேரளாவை சேர்ந்த அமைச்சர் மற்றும் மத்திய அமைச்சர்களும் கலந்துக்கிட்டு, சுற்றுலாத்துறை அமைச்சர்கள் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 15,000 பேர் கலந்துக்கிறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியில் உடல் ஊனமுற்றோர், அதாவது விபத்தில் சிக்கி உடல் ஊனமுற்றோர் வீல் சேர்ல கிறிஸ்மஸ் தாத்தாவுடைய வேடம் அணிந்து பங்கெடுத்திருக்கிறார்கள். இதே போல குழந்தைகள் ஸ்கேட்டிங் மூலமாகவும் பங்கெடுத்திருக்கிறார்கள். அதே போல அலங்கார ஊர்திகளும் வடிவமைக்கப்பட்டு இந்த பேரணியில் கலந்துக்குது. கிட்டத்தட்ட 15,000 பேர் கலந்து கொண்டு சுராஜ் ரவுண்டில் ஒரு 2 மணி நேரம் இங்கே பார்வையாளர்கள் பல்லாயிரக்கணக்கில் இருபுறமும் கூடியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலாக இந்த மாணவர்கள் கலந்து கொண்டு, அதாவது இந்த பள்ளி கிறிஸ்தவ தேவாலயங்களைச் சேர்ந்த குழந்தைகள் கலந்து கொண்டு நடன நிகழ்ச்சிகளை அரங்கேற்றிருக்கிறார்கள். இதை காண்பதற்காக பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த சுராஜ் ரவுண்டில் கூடியிருக்கக்கூடிய காட்சி தான் தற்பொழுது நம்ம பார்க்கிறோம். இதற்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் தற்பொழுது செய்யப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக பார்ப்பதற்கே கோலாகலமாக இருக்கிறது. அங்கிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சந்தோஷ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.